முள் தீண்டிய ரோஜா சிறுகதைக்கு உங்களை அன்புடன் வரவேற்பது உங்கள் புவனா. வாங்க கதைக்குள்ளே போகலாம். கௌதமை இறுக்கி கட்டிக்கொண்ட அபி அவன் கழுத்து வளைவில் முகம் புதைக்க, அபி நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். யாருமே இல்லாமல் வளருது ஒரு வகையில் கொடுமைன்னா, எல்லாம் இருந்தும் யாருமே நமக்கு இல்லைங்கிறது ரொம்ப கொடுமை அபி. என் வாழ்க்கை கடைசி வரைக்கும் இப்படியே போயிடுமோன்னு ரொம்ப கவலைப்பட்டேன். நீ மனசு மாறினது எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. ஏன் அத்தான், ஒருவேளை கடைசி வரைக்கும் என் மனசே மாறலன்னா நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க? கண் மூடி திறந்தவன் அப்பாக்கிட்டேயும் மாமாக்கிட்டேயும் பேசி மைதிலி, விஷ்ணு, விவேக், ராகவி கல்யாணத்தை முடிச்சுட்டு உனக்கு எது சந்தோஷம்னு நீ நினைக்கிறியோ அதை கொடுத்துட்டு நான் வேலைக்கு போயிருப்பேன். அப்படின்னா உனக்கு டைவர்ஸ் தான் சந்தோஷம்னா அதை என்னால் கொடுக்க முடியாது அபி. அப்படி ஒரு வேளை அதை நான் உனக்கு கொடுத்தேன்னா அப்புறம் நான் உயிரோடு இருக்க மாட்டேன். அதான் என்று அவசரமாய் கௌதமின் வாயை பொத்தியவள், விளையாட்டுக்கு கூட அப்படியெல்லாம் பேசாதீங்க. நீங்கள் இல்லைன்னா நானும் இருக்க மாட்டேன். ஏண்டி, என் மேலே இவ்வளோ அன்பு வச்சுருக்கேன், அப்புறம் ஏன் என்னை இவ்வளோ கஷ்டப்படுத்தினேன்? நீங்கள் கூட தான் என்னை எவ்வளோ கஷ்டப்படுத்துனீங்க. அதுக்காக உங்களுக்கு என் மேலே அன்பு இல்லைன்னு அர்த்தமா? அபி, முதல்ல உன்னை அந்த காலேஜில் பார்த்தேன் பாரு, அன்னைக்கே நீ தான் எனக்கு எல்லாமே நான் முடிவு பண்ணிட்டேன். நீ யார், உன்னோட ஸ்டேட்டஸ் என்ன, நீ எனக்கு கிடைப்பியா கிடைக்க மாட்டியா, எதை பற்றியுமே நான் யோசிக்கல. ஆனால் வாழ்ந்தால் உன் கூட தான் வாழணும்னு என் மனசில் அப்படி ஒரு ஏக்கம். அதுக்கப்புறம் நடந்ததெல்லாம் என்னை வேறு மாதிரி மாற்றி விட்டுருச்சு. நீ எனக்கு மட்டும்தான் சொந்தம். நீ என் மேலே அன்பாக இருக்கணும், அக்கறையாக நடந்துக்கணும், எனக்காக ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து செய்யணும் அப்படின்னு என் மனசு எவ்வளவு ஏங்குச்சு தெரியுமா? என்னோட நல்லது கெட்டது வெற்றி தோல்வி எல்லாத்தையும் ஷேர் பண்ணிக்க எனக்குன்னு இந்த உலகத்தில் இருக்கிற ஒரே ஆள் நீ மட்டும்தான் அபி. அப்பா அம்மா கிட்ட சில விஷயங்களை சொல்லலாம், அண்ணன் தம்பிக்கிட்ட சில விஷயங்களை சொல்லலாம், அக்கா தங்கச்சிக்கிட்ட சில விஷயங்களை சொல்லலாம், ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சில விஷயங்களை சொல்லலாம். ஆனால் இது எல்லாமுமே சேர்ந்து ஒரு மனுஷனுக்கு இருக்கணும்னா அது ஒய்ஃபால் மட்டும்தான் முடியும். இங்கே எல்லாருடைய இடத்தையும் ஒரு ஒய்ஃபால் தான் நிரப்ப முடியும். ஒரு வேளை என் மனசு மாறாமல் போயிருந்தா நினைக்கவே எனக்கு பயமாக இருக்குது. உன் சந்தோஷத்துக்காக நான் எதை வேணுனாலும் விட்டு கொடுப்பேன். ஆனால் உன்னை யாருக்காகவும் என்னால் விட்டு கொடுக்க முடியாது. உன்னை விட்டு பிரிஞ்சு வாழணும்னு நினச்சாலே வலிக்குதுடி. நீ இல்லாத வாழ்க்கையில் என்னால் முடியாது. நினைக்கவே எனக்கு பயமாக இருக்குது. ஓஹோ, நான் இல்லாத ஒரு வாழ்க்கையா? என்னை விட்டு பிரிஞ்சு போகிற ஐடியா வேறு இருக்கா? பின்ன நீ எந்த நேரமும் என்னை பார்த்து பயந்துக்கிட்டே இருந்தா, பயந்து உடம்பு மனசு கெட்டு போச்சுன்னா நான் என்ன பண்ணுவேன்? என் சந்தோஷத்துக்காக என் மனசை கல்லாக்கிக்கிட்டு சில முடிவுகளை எடுத்து தான் தீரணும். ஓஹோ, மறுபடியும் என்னை விட்டு போகிற ஐடியா வேறு இருக்கா ஐயாவுக்கு? அவங்கள அவன் நெஞ்சில் முகம் புதைத்து படுத்திருந்தவள் அப்படியே எட்டி அவன் கழுத்தை கடிக்க, ஐயோ என்னடி பண்ணுற, கடிக்காதடி, வலிக்குது. நல்லா வலிக்கட்டும், எனக்கும் அப்படி தானே வலிச்சிருக்கோம். நான் எங்கடி உன்னை கடித்தேன்? இங்கே பாருங்க. அந்த பேச்சை மாற்ற எண்ணி அபி அவனுக்கு தன்னுடைய உதட்டை காமிக்க, கௌதமின் கைங்கரியத்தில் அபியின் உதடுகள் கோவை பழம் போல் சிவந்திருந்தது. சாரி, கொஞ்சம் ஹார்ஷாக நடந்துக்கிட்டனா? அவன் உடனே இதற்கு இறங்கி வந்துவிட, சாரியத்தான், நடந்து முடிஞ்சதை பற்றி இனிமேல் பேச வேண்டாம், நடக்க வேண்டியதை பற்றி பேசலாம். என்ன நடக்கணும் சொல்லு. இனிமேல் நீ சொல்கிறத நான் அப்படியே செய்கிறேன். நிஜமாவா? நிஜமாதான். நீ என்ன சொல்கிறியோ அதை நான் அப்படியே கேட்குறேன், சொல்லு. சீக்கிரமாக அப்பாக்கிட்டேயும் மாமாக்கிட்டேயும் பேசி அவங்க 4 பேர் கல்யாணத்தை முடிச்சு வைக்கணும். நாளைக்கே பேசிட்டா போச்சு. சரி, கொஞ்ச நேரமாவது தூங்கு அபி.
ஜுரம் வேற அடித்தது, தூங்காமல் இருந்தால் ரொம்ப டயர்டாயிடும். அவளை இழுத்து தன் நெஞ்சில் போட்டுக்கொண்டவன் அப்படியே உறங்கிவிட, காலையில் அபிதான் சீக்கிரம் எழுந்தாள். கௌதமின் தூக்கம் கலைந்து விடாதவாறு மெதுவாய் அவனது பிடியிலிருந்து வெளியே வந்தாள். கௌதம் நன்றாக உறங்கிக் கொண்டிருக்க அவன் நெற்றியில் மெதுவாய் முத்தம் வைத்தவள் அவன் காதருகே போய், ஐ லவ் யூ அத்தான். படக்கென கண் பிடித்தவன், என்னடி சொன்ன? அது அது இப்போ நீ என்ன சொன்ன சொல்லு. இல்லை, நான் ஒன்றும் சொல்லலை. பொய் சொல்லாத அபி. இப்போ நீ என்ன சொன்னன்னு ஒழுங்காக சொல்லு. நான் ஒன்றும் சொல்லலாத்தான். இப்போ நீ என்னவோ சொன்ன, என்ன சொன்னன்னு திரும்ப சொல்லு. நீ சொல்லாமல் நான் உன்னை இங்கேருந்து விட மாட்டேன். அது ஐ லவ் யூ அத்தான்னு சொன்னேன். அம்மா தாயே, இந்த ஒத்த வார்த்தையை உங்ககிட்டருந்து கேட்க எனக்கு எத்தனை வருஷம் ஆச்சு. அவளை மீண்டும் இழுத்து தன் நெஞ்சில் போட்டுக்கொள்ள கௌதம் அடுத்த ரவுண்டுக்கு ரெடியானான். ஐயோ சாமி, என்னை ஆளை விடுங்க. ராத்திரியெல்லாம் நீங்கள் பண்ணதுலையே எனக்கு இடுப்பெல்லாம் வலிக்குது. மறுபடியெல்லாம் என்னால் முடியாது. வேகமாக அவனிடமிருந்து விலகி அபி குளியலறை நோக்கி ஓடினாள். ஏய் மெதுவா போ, ஒன்றும் பண்ண மாட்டேன். கௌதம் சிரித்து கொண்டே படுத்திருந்தான். ஒரே நாளிலேயே கௌதமின் வாழ்க்கை அடியோடு மாறி அழகான பூந்தோட்டம் போல் மாறியது. அபியின் இந்த மாற்றம் கௌதம் வாழ்க்கையில் மிகப்பெரிய திருப்பம். அபி குளித்து விட்டு வர கட்டிலில் படுத்திருந்த கௌதம் அவளையே பார்த்து கொண்டிருக்க, இப்படியே பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா எனக்கு கூச்சமாக இருக்கும். திரும்பி போடுங்க. என்கிட்ட எனக்கு என்னடி கூச்சம்? ப்ளீஸ் அத்தான், எனக்கு கூச்சமாக இருக்குது, திரும்புங்க. அவளது கூச்சத்தை மதித்தவன், சரி நான் குளிச்சுட்டு வரேன் சொல்லிவிட்டு சிரித்து கொண்டே குளிரறை நோக்கி போக, அபிமுகத்தில் புதிதாய் திருமணமான மணப்பெண்ணுக்கு இருப்பது போன்ற கலை உருவாகி இருந்தது. கௌதம் குளித்து விட்டு வந்து தயாராக, அபி என்னென்னு தெரியல, இன்னைக்கு இது ரொம்ப அழகாக இருக்க. நான் இன்னைக்கு கண்டிப்பாக ஆஃபீஸ் போய் தான் தீரணுமா? இன்னைக்கு ஒரே ஒரு நாள் லீவ் போட்டுறானே. ஐயோ, என்னன்னா உங்களுக்கு ஸ்கூல் பையன் மாதிரி லீவு போட அடம் பிடிக்கிறீங்க. இங்கே பாரு, என்னை தொட்டு பாரு, எனக்கு ஜுரம் அடிக்குது. இதோட நான் ஆஃபீஸ் போய் எப்படி வேலை செய்ய முடியும்? இன்னைக்கு ஒரே ஒரு நாள் லீவ் போட்டுறேனே. ஐயோ போதும் போதும், இந்த நடிப்பெல்லாம் ஒழுங்கா கீழே போங்க. அபி அவனை தள்ளிக்கொண்டு கீழே போனாள். அபி அவனை தள்ளிக்கொண்டு கீழே போவதை பார்த்த மைத்திரி ரூமில் இருந்து வெளியே வர, அதற்குள் அஸ்வினும் ஸ்கூலுக்கு ரெடியாகி வேகமாய் அவர்களிடம் ஓடி வந்தான். கொண்ட கௌதம் அவனது இரு கன்னத்திலும் மாறி முத்தம் கொடுக்க, அஸ்வினும் கௌதம் கன்னத்தில் முத்தமிட்டான். அம்மாவுக்கு கௌதம் சொல்ல, அபிக்கும் அஸ்வின் மாறி மாறி முத்தம் கொடுக்க, அபி கௌதம் இருவருக்கும் நடுவில் அஸ்வின், அபி கௌதம் இருவரும் அவனை இரண்டு பக்கம் அணைத்திருக்க, இதை பார்த்து கொண்டே ரகுபதி, திலகா, விஷ்ணு, மேலிருந்து ராகவி, மைத்திரி எல்லோருமே வர, எல்லோர் முகத்திலும் ஒரு சிறு புன்னகை. அந்த நேரம் சரியாய் விவேக்கும் உள்ளே வந்து கொண்டிருந்தான். ஊருக்கு போயிருந்த மருதுவும் வர, வாங்க மாமா. எல்லோரும் மருதுவையும் விவேக்கையும் வரவேற்றனர். அந்த இடமே நிறைந்திருந்தது. கௌதம் அபியை பார்த்து மூவரது முகத்திலும் முகம் நிறைந்த புன்னகை மலர, எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்கப்பா. கௌதம் அபி இருவரும் மருதுவின் காலில் விழ, அவர்களை பார்த்து அஸ்வினும் ஓடிப்போய் விழுந்தான். எல்லோரும் அவர்களை வாழ்த்த, இப்படி உங்களை பார்க்க எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது, என் மனசே நிறைஞ்சிருக்கு. மூவருமே கண்களை துடைத்து கொள்ள, பின்னணியே விஷ்ணு, மைத்திரி, விவேக், ராகவி அடுத்தடுத்த ஜோடிகளாய் வந்து விழுந்தனர். சீக்கிரமே இவங்களோட கல்யாணத்தை நடத்தி முடிச்சிடணும் மருது சொல்ல, அதை பற்றி தான்ப்பா நானும் உங்ககிட்ட பேசணும்னு நினச்சேன்.
முதல்ல எல்லாரும் வந்து சாப்பிடுங்க, சாப்பிட்டுக்கிட்டே அதை பற்றி பேசலாம். திலகா சொல்ல